வணக்கம் தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ஸோ ஆதிரையை கண்டபடி திட்டுறாரு கமருதீன். அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாரு வினோத். ஸோ இதுதான் நடக்குது. அதே போல இப்ப அரோராவை வச்சு செஞ்சாங்க ரெண்டு பேரும். காலைல பாத்துருக்காங்க ப்ரோமோ 2ல. ஸோ ப்ரோமோ 3ல வந்து ஆதிரையை வச்சு செய்யறாரு. நீ எல்லாம் எதுக்கு வந்த? நீ எல்லாம் எவிட் ஆன போய், ஆனாலும் உன்னெல்லாம் எதுக்கு உள்ள விடுறாங்க அப்படின்னு கமருதீன் கழுவி ஊத்துறாரு. So இதுதான் நடக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களும் இருக்கின்றன. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ ஆதிரையை வந்து கீழ்ச்சி தொங்க விடுறாங்க கம்ருதீன். நீ எல்லாம் எதுக்கு வந்தா எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆதிரை வந்து வினோத கழுவி ஊத்துனாங்க இல்லையா, நீ வந்து காமெடின்றதால உங்களுக்கு டைட்டில் எல்லாம் தூக்கி கொடுத்துட முடியாது அப்படின்னா. ஸோ அவரு தான் டைட்டில் வின் பண்ண போறாரு அப்படிங்கறத அவங்க சொல்லாம சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் கமருதீன் வந்து வினோத் சொன்ன கோவம் வரும் இல்லையா, அதனால வினோத் என்ன சொல்றாருன்னா, நீ எல்லாம் வந்து எவிட் ஆகி போன உன்னெல்லாம் தகுதியே கிடையாது, உன்னெல்லாம் எது திருப்பி உள்ள விட்டாங்க அப்படின்னு கேட்க, அது வினோத் வந்து கமருதீன் ஏதோ சொல்ல வந்தாரு. அப்ப இதை பாரு, நான் சம்பந்தம் இல்லாம நீங்க வந்து தலையிடாதீங்க இந்த விஷயத்துல, தயவு செய்து போயிருங்கன்னு சொல்லும்போது, இந்த அம்மா வந்து சும்மா வந்து சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க, அவ்வளவுதான், இவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அவங்கள மார்க் பண்றாங்க. கமருதீனும் சரி, வினோதும் சரி. ஸோ ஆதிரையை மார்க் பண்றது மூலமாக ஆதிரைக்கு ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க போல் இருக்க. அதே போல வினோத் வந்து அப்படி பண்றது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுதான் பண்றாரா தெரியாம பண்றாரா அப்படிங்கறதும் தெரியல. பட் அவரோட இன்டென்ஷன் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கு அப்படிங்கறதுதான் பார்க்க முடியுதுங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு, கமருதீன் வந்து அரோராவை கத்துறது, இந்த பக்கம் வந்து ஆதிரையை கத்துறது அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாமே வந்து பார்வதியோட மூவ். ஏன்னா பார்வதியும் ஆதிரை ஏதோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் நேத்து முதல் இதுல. அதனால வந்து பார்வதி கேம் பாதிக்குது அப்படின்னா கண்டிப்பா கமருதீனுக்கு அது பிடிக்காது இல்லையா. அதனால ஆதிரை அடிச்சு தொங்க விடுறாரு. அதுதான் நம்ம இந்த ப்ரொமோல பார்த்திருக்கோம். பட் ப்ரொமோ பொறுத்த வரைக்கும் இவங்க நம்ம அரோரா வந்து பேசினாங்க இல்லையா, பிக் பாஸ் எல்லாம் போய் பேசி வந்ததுக்கு அப்புறம் கமருதீன் அவங்களும் திரும்ப உட்காந்து பேசி ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களாம். டேய் என்னங்கடா பண்றீங்க, ஒண்ணு அடிச்சுக்கிறீங்க இல்லாட்டி இப்படி பண்றீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயம் தான் இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிரச்சனைகளை எப்படி அதிகமாக்குறது அப்படின்னு பார்வதி பார்த்து கத்துக்கலாம். ஆனா பார்வதி பிக் பாஸ் இவ்வளவு தூரம் காலைல பேசினாரு, ஆனாலும் திருப்பி திருப்பி சண்டை போட்டுன்னு தான் இருக்குது ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக. என்ன பண்றது? அதே போல இப்ப இந்த கேப்டன்சி டாஸ்க் நடந்துட்டு இருக்கு. அதுல அமீது, விக்ரம், ஆதிரை, அரோரா, இந்த 4 பேர் தான் இருக்காங்க. இவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. பார்ப்போம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு எவ்ரிவன். மீண்டும் சந்திப்போம். ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல்.